நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் தர்மமே மேன்மைக்கு காரணம் என்று கூறுவதுதான் சேவிக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மரை பார்த்து, பீஷ்மரே, ஒருவன் எப்படி பாவத்தை செய்தவனாகின்றான், எப்படி தர்மத்தை செய்கிறான், எதனால் ஒழிவை அடைகின்றான், எதனால் மோட்சத்தை அடைகின்றான் என்று கேட்க பீஷ்மர் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, உனக்கு சகல தர்மங்களும் தெரியும், ஆனாலும் மரியாதைக்காக கேட்கிறாய். மோட்சத்தையும் ஒழிவையும் பாவத்தையும் தர்மத்தையும் மூலத்துடன் கேள். புருஷனானவன் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள் என்கிற 5 விஷயங்களுடைய அனுபவத்திற்காக இச்சையை முன்னிட்டு பிரவர்த்திக்கிறான் அல்லவா? அவைகளில் ஒன்றை பற்றி கர்மமோ துவேஷமோ உண்டாகிறது. பிறகு அவைகளுக்காக முயற்சி செய்கின்றான். பெரிதான கர்மாவையும் ஆரம்பிக்கின்றான். தன்னால் விரும்பப்படுகிற ரூப கந்தாதிகளை அடிக்கடி அனுபவிக்கவும் விரும்புகின்றான். அதனால் ராகமானது பலமாகிறது. அது பற்றி துவேஷம் உண்டாகிறது. அதனால் லோபம் பலமாகிறது. அதன் பிறகு மோகமும் உண்டாகிறது. லோப மோகங்களால் பற்றப்பட்டவனும் விருப்பு வெறுப்புகள் உள்ளவனுமானவனுக்கு தர்மத்தில் புத்தி உண்டாவதில்லை. கபடத்தினால் தர்மத்தையும் செய்கின்றான். கபடமாக தர்மத்தை பழக்கப்படுத்துகிறான். கபடத்தினால் பொருளை அடைய விரும்புகின்றான். குரு வம்சத்தில் உதித்தவனே, கபடத்தினால் தனங்கள் சித்திக்கும் பொழுது அதிலேயே புத்தியை செலுத்துகின்றான். பிறகு நண்பர்களாலும் பண்டிதர்களாலும் தடுக்கப்பட்டாலும் பாவத்தை செய்ய முயற்சிக்கின்றான். விதியால் ஏவப்பட்டதாகவும் ஆகார விஷயங்களில் லஜ்ஜையை விட்டவன் சுகியானவன் என்கிற நியாயத்துடன் கூடினதாகவும் மறுமொழி சொல்லுகின்றான். அப்பொழுது அவனுக்கு ராக மோகங்களால் உண்டான 3 வித பாவங்கள் வளருகின்றன. பாவ கர்மத்தை நினைக்கின்றான், சொல்லுகின்றான், செய்யவும் செய்கின்றான். அதர்மத்தில் பிரவர்த்தித்த அவனுடைய தோஷங்களை சாதுக்கள் கவனிக்கிறார்கள். பாவ செய்கையுள்ள அவனுக்கு அவனை போன்ற நடக்கை உள்ளவர்களும் நண்பர்களாகின்றனர். அவன் இம்மையிலேயே சுகத்தை அடைவதில்லை, மறுமையிலும் எதனால் தான் அடைவான்? இவ்வாறு மனிதன் பாவ செய்கை உள்ளவனாகின்றான். தர்மாவை நோக்கி, அதாவது தர்மாவை குறித்து நான் இப்பொழுது சொல்கின்றேன் கேள். நல்ல தர்மத்தை உடையவன் சேமத்தை அடைகின்றான். குற்றமற்ற தர்மத்தினாலேயே இஷ்டமான கதியை அடைகின்றான். அவன் முன்னதாகவே தன் புத்தியினால் இந்த தோஷங்களை கவனித்து பார்க்கின்றான். புத்திமானானவன் சுகத்திற்காக சாதுக்களை அடுத்து பணிவிடையும் செய்கின்றான். அவனுக்கு நல்ல ஆச்சாரத்தினாலும் அபியாசத்தினாலுமே நல்ல கர்மம் விருத்தி அடைகிறது. அந்த பிராக்ஞன் தர்மத்தில் விருப்பம் அடைகின்றான். தர்மத்தையே அடுத்து ஜீவிக்கின்றான். பிறகு அவன் தர்மத்தால் மக்களை அடையும் பொழுது, அதாவது தர்மத்தால் தனங்களை அடையும் பொழுது நன்மை உண்டானதை பொறுத்து அந்த நன்மை உண்டானதை பார்த்து அவன் காரணத்தையே விருத்தி செய்கின்றான். இவ்வாறு தர்ம ஆத்மாவாக அவன் ஆகின்றான். நல்ல மித்திரனையும் அடைகின்றான். அவன் நல்ல நட்பு, தனம் இவைகளுடைய லாபத்தால் இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷிக்கின்றான். ஸ்பரிசத்திலும் சப்தத்திலும் ரசத்திலும் ரூபத்திலும் கந்தத்திலும் பிராணியானது பிரபு தன்மையை அடைகிறது. பெரியோர்கள் இதை தர்ம பலமாக நினைக்கிறார்கள். அவனோ தர்ம பலத்தை அடைந்து திருப்தி அடைவதில்லை. தர்மத்தில் இருக்கிறவர்களுடைய சகல போக கிரியையிலும் அவன் திருப்தி அடையாமல் ஞான கண்ணால் ஒழிவையே அடைகின்றான். சப்தத்திலும் ஸ்பரிசத்திலும் ரூபத்திலும் மனத்தை செலுத்தாமல் ஞான கண்ணினால் காமத்தில் தோஷத்தை பார்ப்பவன், அதாவது ஞான கண்ணினால் கர்மத்தில் தோஷத்தை பார்ப்பவன் காமத்திலிருந்தும் விடுபடுகின்றான். தர்மத்தை விடுவதும் இல்லை.
நசிக்கின்ற உலகத்தை பார்த்து எல்லாவற்றையும் விடுவதில் முயற்சி செய்கின்றான். பிறகு உபாயத்தினால் மோட்சத்தின் பொருட்டு முயற்சி செய்கின்றான். உபாயம் இல்லாமல் முயற்சி செய்வான். பிறகு நாளடைவில் ஒழிவை அடைகின்றான். பாவ கர்மத்தையும் தள்ளுகின்றான். தர்மாத்மாவும் ஆகின்றான். பிரமாண மோட்சத்தையும் அடைகின்றான். நீ என்னிடம் கேட்ட பாவம், தர்மம், மோட்சம், ஒழிவு என்கிற இவைகளை பற்றி உனக்கு சொன்னேன். யுதிஷ்டிரா, ஆகையால் எல்லா நிலைமைகளிலும் தர்மத்தில் பிரவர்த்தி செய்ய கடவாய். தர்மத்தில் இருப்பவர்களுக்கு அழிவில்லாத சித்தி உண்டாகின்றது என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.